Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். எப்போ மேரேஜ்? அது தெரியல. ஆக்சுவலி இந்த ஷோ போகிறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் வெரி ஹோப்லெஸ் அபவுட் லவ், மேரேஜ் அண்ட் ஆல். பட் ஆனால் ஷோ போனக்கப்புறம் அது எனக்கு ரொம்ப பெரிய ஹோப் கொடுத்துருக்கு. ஐ திங்க் தினேஷ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் தட். ஆனால் எனக்கும் தினேஷ்க்கும் இருக்க ஒரு லைக் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னென்னா, நாங்கள் வந்து த்ரூ அவுட் த ஷோ என்ன பிரச்சனை இருந்தாலும் வி ஹவ் நெவர் கிவன் அப். லைக் எந்த பிரச்சனை இருந்தாலும் we sorted it out within that day. I think that's like one of the biggest strengths in our relationship. அவங்க வந்து பெட்டர் தான் தினேஷ்னு சொல்கிறது எனக்கும் அப்படி தான். நம்மளுக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருச்சுன்னா அவங்களோட பெட்டராக இன்னொருத்தவங்க தோணவே தோணாது. ஏன்னா அந்த ட்ரஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, யூஸ்வலாக இங்கிலீஷில் ஒரு சூப்பரான வார்த்தை இருக்குது, யூ பில்ட் ட்ரஸ்ட். ஒரே நாளில் நம்பிக்கை வந்துடாது. எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் அந்த மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. அந்த ட்ரஸ்ட் வந்து ஒரு நாளும் பில்ட் ஆச்சு. செகண்டில் வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஷோ. அதில் ஒரு நாள் இருக்கிற டாஸ்க்குமே அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறக்கும், ஏதாவது நடுவில் தடங்கள் வந்தால், பிரச்சனை வந்தால் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கும் தான் அந்த டாஸ்க்கே இருக்கும். ஸோ ஒரு டாஸ்க்லேயுமே எங்களோட ட்ரஸ்ட் வந்து ஸ்லோவாக பில்ட் ஆச்சு. ஒரு பிரச்சனையிலுமே எங்களோட ட்ரஸ்ட் பில்ட் ஆச்சு. ஸோ ட்ரஸ்ட்டு வந்து அந்த ரெக்ஸுக்கும் தேஜஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, நான் வந்து தேஜஸ் கிட்ட வந்து லைக் சொல்லிட்டேன் எனக்கு தினேஷ் தான் பிடிக்கணுன்னே. அவர் அதை விட லைக் கட் பண்ணிட்டார் பேசுகிறதே. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருந்தோம். பட் ரெக்ஸ் எப்படின்னா, அவர் வந்து ஒரு வாட்டி ஒரு மாதிரி பேசுவார், ஓகே நான் அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், வில் பி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவார். அந்த நெக்ஸ்ட் செகண்ட் அப்படியே வேற ஆள் அன்னியன் மாதிரி பேசுவார். மற்றவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றது லைக் நான் ரொம்ப எம்பத்தி பார்ப்பேன். ஸோ அதுதான் ஐ திங்க் இது வந்து நவ் ஐ லேர்ன்ட் அ லெசன். ரெக்ஸ் மாதிரி ஒரு ஆள் வந்தால் நம்ம பாவம் பார்க்கவே கூடாது. பிகாஸ் அவர் என்ன அப்படி டார்ச்சர். இப்போது முத்தம் காமத்தில் கலந்ததில்லை அப்படின்ட்டு மகள்களை பெற்ற தந்தைக்கு மட்டும்தான் தெரியும்னு ராம் சார் சொல்லுவார். இப்போது ஏன் ஒரு ஃப்ரெண்டே ரொம்ப அழுகிறாங்க அப்படின்னா நம்ம ஹக் பண்ணுறோம். ஸோ ஹக் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த லவ் இல்லை இன்டிமெசி அப்படிங்கிற ஒரு சின்ன இதுக்குள்ளே வந்து நம்ம சுருக்கிட முடியாது. ரிலேஷன்ஷிப் வந்து போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணால் யோசிக்கலாம். இப்போ நம்ம இவங்களோட கனெக்ட் ஆகிருக்கோம், இவங்களோட தான் ட்ராவல் பண்ணுறோம், அந்த ஷோவில் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஓகே ஒரு சின்ன சண்டை வந்தோடனே கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்லாம் தோணவே தோணாது. ஒரே ஒரு பிரச்சனை தான் எங்களுக்குள்ளே இன்டென்ஸாக வந்துச்சு. பட் அது கூட அன்னைக்கு நாளே முடிஞ்சிருச்சு, ராத்திரியே முடிஞ்சிருச்சு, சண்டை இருந்துச்சு. ஸோ எப்போ நம்ம வந்து ஓகே நம்ம வாக்அவே பண்ணிடலாம் இல்லை கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுதோ, அப்போவே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம், வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து விலகி போகணும். உங்கள்கிட்டேருந்து ஒரு ஸ்பெஷலாக ஆரம்பிக்கணும். ஃப்ரம் விஜே டு திஸ் பொசிஷன்றப்போ இங்கேருந்து வணக்கம் கேட்டு அங்கே வணக்கம் சொல்கிற அந்த மூமெண்ட் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அதாவது எப்போவுமே இந்த சைடு இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், அந்த சைடு இருக்கும்போது அந்த ப்ரெஷர் இருந்துகிட்டே ஆமாங்க. ஆமாம், அந்த ப்ரெஷர் வந்து அழகாக இருக்கும். அது உங்கள் கண்ணிலையும் தெரியுது. ஏன்னா அழகாக 2 பேர் இருக்கீங்க அப்படி வந்துக்கிறேன். ஸோ செகண்ட் லவ்வோடைய வின்னர். ஸோ பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இன்னுங்க யாரோ ஜெயிச்ச மாதிரி 2 பேரும் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு. நீங்கள் 2 பேர் தானே ஜெயிச்சிங்க, கரெக்டு தானே? இது வந்து நாங்கள் 2 பேர் மட்டும் ஜெயிக்கல. ஆக்சுவலி அந்த ப்ரோக்ராம் பார்த்து அவ்வளோ மெசேஜஸ் வந்திருக்கு. லவ் வந்து அவ்வளோ ஆத்மார்த்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே அந்த வெற்றி போய் சேரும் தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாரில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி இந்த ஸ்டேட்டுக்கு வந்தீங்க? It was like a roller coaster of emotions and நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் எனக்கும் தினேஷ்க்கும் இருக்க ஒரு லைக் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னென்னா, நாங்கள் வந்து த்ரூ அவுட் த ஷோ என்ன பிரச்சனை இருந்தாலும் we have never given up. லைக் எந்த பிரச்சனை இருந்தாலும் we sorted it out within that day. I think that's like one of the biggest strength in our relationship. இது வந்து இந்த ஆட்டோ பின்னாடி எழுதலான்ற மாதிரி ஒரு மெசேஜ் ஆக்சுவலி. என்ன ஆனாலும் வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது. கிவ் அப் பண்ணக்கூடாது. கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். முதல்ல மீட் பண்ணுறோம், பேசுகிறோம். அப்போ நாங்கள் 2 பேரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டோமோ அதே மாதிரி தான் ஒரு நாள் பிரச்சனை வரும்போதும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டோம். கம்யூனிகேட் பண்ணாலே ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணி. ஸோ அன்றைக்கே அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டா இட் வில் பி பெட்டர். ஸோ ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஷோ லைக் வந்து நீங்கள் நிஜமாவே வந்து ஷோவில் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்களா? ஆமாம். நான் இது வரைக்கும் தினேஷ் பார்த்ததே இல்லை. அந்த பிளைண்ட் டேட் அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் அவரை பார்த்தேன். 2 பேருமே கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அங்கே தான் ஃபர்ஸ்ட் மீட். கரெக்ட். ஓகேவா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மீட், அந்த ஃபர்ஸ்ட் சைட் வந்து ஒரு இன்ட்யூஷன் சொல்லுவோம்ல,
ஓகே இது வந்து திஸ் வில் கோ திஸ் வே அப்படின்ற மாதிரி இங்க வந்து முடியுன்றதை யார் ஃபர்ஸ்ட் சென்ஸ் பண்ணது? ரெண்டு பேருமே ஐ திங்க் சென்ஸ் பண்ணல. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டேட்ல ஐ திங்க் நம்ம ஒரு 1 hour பேசியிருப்போம். அப்போவே வந்து எனக்கு லைக் ஐ ரியலி லைக் ஹிம். நான் அந்த ஏவி பார்த்து தான் செலக்ட் பண்ண அவரை. ஸோ ஐ ஹேட் அ தாட் ஓகே நம்ம செலக்ட் பண்ணதில் தப்பு இல்லை அப்படின்னு தாட் இருந்துச்சு. பட் ஆனால் அது ஃபுல்லாக ஃபுல்லாக இவ்வளோ கனெக்டடாக இருக்கும்ன்றது வந்து இட் வாஸ் லைக் சர்ப்ரைசிங். பட் ஆனால் அது வந்து உடனே ஷாக் ஆகிட்டாரு அவரு, என்னது அது வந்து அப்படின்னு சொல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் சென்ஸ் பண்ணீங்களா? உங்களுக்கு அந்த தாட் இருந்ததா? எனக்கு வந்து இப்போ யூஸ்வலா வெளி உலகத்துலயும் அப்படிதான், செகண்ட் லவ் ஹவுஸ்லயும் அப்படிதான். கேர்ள்ஸ் கெட் டு சூஸ். பசங்கனால வந்து ஓகே சூஸ்லாம் பண்ற அந்த ஆப்ஷனே நம்மளுக்கு இல்லைல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே. அப்போ இப்போ யாரும் நம்மள வந்து நம்ம பேசினதை வச்சு செலக்ட் பண்ணியிருக்காங்க, நம்மள பார்க்காம அப்படிங்கும்போது அதுவே வந்து ஒரு பெரிய கிரெடிட். ஓகே, ஏன்னா லுக்கெல்லாம் வந்து ஒரு கேட்வே மாதிரி தான். நம்ம பேசினதுல ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு, நம்மளோட உண்மை தன்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஸோ அவங்க வந்து இப்போ நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தாங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை தான் நான் போய் உட்கார்ந்தேன். அந்த 1 மணி நேரம் பேசணும் ஃபர்ஸ்ட். ஆனால் நீங்கள் ஷோவில் பார்க்கும்போது 2 நிமிஷம் தான் தெரியும். ஆமாம், பட் 1 மணி நேரம் பேசணும். அதுலேயே வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ எப்போ வந்து நம்மளுக்கு அது மாதிரி எந்த விதமான ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது நம்ம இதை விட பெட்டராக கிடைக்குமா அப்படின்னு ரியல் லைஃப்லையும் சரி ஹவுஸ்லையும் சரி போயிட்டோம் அப்படின்னா அது அங்கே தான் பிரச்சனை தொடங்கும். ஸோ நான் வந்து ஐ வாஸ் ரியலி ஹாப்பி வித் ஹர். அண்ட் தென் நான் ஓகே நம்ம வேற ஆப்ஷன் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பார்க்கலாம், பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. ஓகே, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அவ்வளவுதான். And I don't think so there's anybody better than Dinesh. Like this சும்மா சொல்லல. Yeah, really. ஓகே, சார் லைவா இந்த ரொமான்ஸை பார்க்குறப்ப லைட்டாக நமக்கு இந்த மாதிரி ஆசைகள்லாம் வருது. ஓகேவா? ஸோ யாராவது நம்ம பேசுறத பார்த்து இந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணலாம் நீங்க. இல்லை இப்போ அவங்க வந்து பெட்டர் தேன் தினேஷ்னு சொல்றது எனக்கும் அப்படிதான். நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்களோட பெட்டரா இன்னொருத்தவங்க தோணவே தோணாது. ஏன்னா அந்த கம்பேரிசனுக்கு கொஸ்டினே இல்லை. இந்த ஆப்ஷன் வேர்டுக்கே போக மாட்டோம் ஆக்சுவலா. கரெக்ட். ஓகே, இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் எப்படி ஒர்க் ஆச்சு உங்க 2 பேருக்கும்? I share everything to him. வீட்ல நடந்ததாகட்டும், என்னோட பாஸ்ட்ல இருந்த எல்லாத்தையுமே லைக் A to Z with Dinesh knows. So I think that கரெக்ட். அப்புறம் ட்ரஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூஸ்வலா இங்கிலீஷ்ல ஒரு சூப்பரான வார்த்தை இருக்கு, யூ பில்ட் ட்ரஸ்ட். ஒரே நாளில் நம்பிக்கை வந்துடாது. நாங்கள் அன்னைக்கு பேசினோம், பிளைண்ட் டேட்டில் பேசினோம், எங்கள் 2 பேர்த்துக்கும் அந்த மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. அந்த ட்ரஸ்ட் வந்து ஒரு நாளும் பில்ட் ஆச்சு, அடுத்தடுத்த நாள் பில்ட் ஆச்சு. செகண்ட்ல வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஷோ. அதில் ஒரு நாள் இருக்கிற டாஸ்க்குமே அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறக்கும், ஏதாவது நடுவில் தடங்கள் வந்தால் பிரச்சனை வந்தால் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கும் தான் அந்த டாஸ்கே இருக்கும். ஸோ ஒரு டாஸ்க்லேயுமே எங்களோட ட்ரஸ்ட் வந்து ஸ்லோவாக பில்ட் ஆச்சு. ஒரு பிரச்சனையிலுமே எங்களோட ட்ரஸ்ட் பில்ட் ஆச்சு. ஸோ ட்ரஸ்ட் வந்து அந்த ஆன்கோயிங் ப்ராசஸாக தான் இருந்ததே தவிர பிடிக்கிறது வந்து பார்த்தோன்னே பேசணும்னு பிடிச்சிருக்கு. பட் அதை தாண்டி ஏதாவது பிரேக்கிங் பாயிண்ட் ஏதாவது வந்திருக்கா? அந்த மாதிரிலாம் நான் நாட் ஈவன் 1% நான் யோசிச்சதே இல்லை. அந்த எனக்கும் தினேஷ்க்கும் ஐ திங்க் ஒரு பிரச்சனை தான் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்தது. பட் ஆனால் லைக் ஐ நோ I made a mistake and I wanted to apologize and I want to solve it. So அந்த பிரேக்கப் ஆகுமா அது பிரேக் ஆகுமான்றலாம் நான் I didn't go to that thought. எனக்கும் அப்படிதான். இப்போ ரிலேஷன்ஷிப் வந்து போறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணா யோசிக்கலாம். இப்போ நம்ம இவங்களோட கனெக்ட் ஆகிருக்கோம், இவங்களோட தான் ட்ராவல் பண்ணுறோம், அந்த ஷோவில் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஓகே ஒரு சின்ன சண்டை வந்தோடனே கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்லாம் தோணவே தோணாது. ஒரே ஒரு பிரச்சனை தான் எங்களுக்குள்ளே இன்டென்ஸாக வந்துச்சு. பட் அது கூட அன்னைக்கு நாளே முடிஞ்சிருச்சு, ராத்திரியே முடிஞ்சிருச்சு, சண்டை இருந்துச்சு. ஸோ எப்போ நம்ம வந்து ஓகே நம்ம வாக்கவே பண்ணிடலாம் இல்லை கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுதோ அப்போவே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணும், வேற வழியே இல்லை அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து விலகி போகணும். வெளில வந்த உடனே ஏதாவது ஃபர்ஸ்ட் லவ்ட்டேந்து மெசேஜ் வந்துச்சா? Yes. அப்படியா? உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, நேம் மென்ஷன் பண்ண வேணாம், பட் என்ன வந்துச்சுன்னு கூட நீங்க சொல்லலாம். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் 10th ஸ்டாண்டர்ட் அந்த பையன் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தான். தேர்ட் லவ்வா பண்ணலாம்னு கேட்டாங்களா? ஒரு ஐ திங்க் நம்ம பெட்ல உட்காந்து பேசிட்டு இருந்த ஒரு ரீல் அமிச்சிட்டு வாட் இஸ் ஹேப்பனிங் ஐ தாட் நம்ம திருப்பியும் செய்யறோன்னு அப்படின்னு சொல்லி அமிச்சேன். ஓ, அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு தோணுச்சாமா? ஓகே, நீங்க என்ன ரிப்ளை பண்ணீங்க? நான் ரிப்ளை பண்ணல. பாவங்க, ஏங்க 1000 தான் இருந்தாலும் ஒரு முதல் லவ் ஒன்ஸ் கான் இஸ் கான். ஒரு பெயினோட மெசேஜ் பண்ணியிருக்காரு. பாவம், ஒரு ஸ்மைலியாவது போட்டு விட்டுருக்கலாம். ப்ரோ உங்களுக்கு வந்துச்சா ஃபர்ஸ்ட் லவ்? எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் கிட்ட இருந்து வரல. லைக் பட் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம் உன்னை இப்படியே பார்க்கறதுல, எனக்கெல்லாம் காலேஜுக்கு திரும்பி போன மாதிரி இருக்கு, நீ காலேஜில் எப்படி இருக்கியோ அதே மாதிரி இருக்கேன். ஸோ அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுத்தாச்சு. நீங்க என்ன ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது டெக்ஸ்ட்லாம் வந்துச்சா இன்ஸ்டால? நோ. எனக்கு யூசுவலாவே ப்ரோபோஸ் வந்தே ஒரு இருக்கும் ஒரு 5-6 இயர்ஸ். அப்படியா? என்னடா பண்றீங்க பசங்களா?
வாட்ஸ் ஹேப்பனிங் நான் தான் கேட்கணும். ஓகே, நிஜமா வருது இல்லையா? ஆமா. ஓகே, உங்களுக்கு ப்ரோ? எனக்கு வந்துட்டு தான் இருக்கு. அவர் இப்பயே வந்துட்டா இருக்கு. இப்படி பார்த்துட்டு ஸ்வைப் பண்ணிட்டு தான் உள்ள வச்சுட்டு இன்டர்வியூக்கு நடுவுல இருக்கு. இப்போ இந்த ஷோக்கு அப்புறம் வந்துதா? ஷோக்கு அப்புறம் வருது. ஓகே, என்ன மேபி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்களா? அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த விமன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிளியரா பேசுறீங்க, மெச்சோர்டா பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. சிரிச்சா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி லவ் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலி இந்த ஷோவே அதை தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். பிடிக்கிறது எப்போ வேணால் பிடிக்கலாம். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு பொண்ணை பிடிக்கலாம். திருவிழாக்கு போகிறோம், அங்கே ஒரு பொண்ணை பிடிக்கலாம். பட் அதை தாண்டி ஒன்றா வாழணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஷோவில் போகிறோம், நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் ஆக போகிறோம்னு நமக்கு தெரியாது. யார் பேர் ஆவாங்கன்னு தெரியாது. மேபி இத்தனை நாள் நம்ம வந்து சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு பேர் கெடுறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பயம் இருக்கும் இந்த ரியாலிட்டி ஷோக்குள்ளே போகிறப்போ. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயம் இருந்தது அவங்களுக்கு? டேட்டிங் ஷோ அப்படின்னு போகும்போது தமிழில் வந்து இது வரைக்கும் டேட்டிங் ஷோ, ப்ராப்பர் டேட்டிங் ஷோ வந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இங்கிலீஷில் வந்தது, அதுக்கப்புறம் நார்த்தில் வந்த சில ஷோஸ் எல்லாம் பார்த்தேன். பார்த்துட்டு அது மாதிரி இருக்குமா அப்படின்னு டீம் கிட்ட கேட்டேன். டீம் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து எமோஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஷோ. எமோஷ்னலாக 2 பேர் எப்படி கனெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத வந்து காட்டக்கூடிய ஒரு ஷோ. இது வந்து இந்த சமுதாயத்தோட பிரதிபலிப்பு தான். இப்போ இன்றைக்கி வந்து காலேஜ் படிக்கிறவங்க, காலேஜ் படித்து முடிக்கிறவங்க, அவங்கெல்லாம் ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, இல்லை லவ் ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையிலேருந்து எப்படி திரும்ப வர முடியும்? ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அந்த கன்சென்ட் எவ்வளோ முக்கியம், அவங்களுக்கு நோன்னா நோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு சினிமா தேவைப்படுது. ஸோ இந்த ஷோவில் வந்து நிஜமாக ஒரு 12 இண்டிவிஜுவல்ஸ் வந்து பேசும்போது அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை தான் ஹேண்டில் பண்ணும் இந்த ஷோ, அதை தான் டீல் பண்ணும். நீங்கள் நார்த்லேயோ இல்லை ஃபாரினில் பார்க்குற மாதிரி ஒன்லி இந்த ஃபிசிக்கல் இன்டிமெசியோட இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் தைரியமாக உள்ளே போனேன். அண்ட் இப்போ இன்றைக்கி நான் ஷோவை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் வந்து இதை சின்ன பசங்களோட பார்க்குறேன் அண்ட் பெரியவங்களோட பார்க்குறேன். எல்லாருக்குமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம லவ்வில் பண்ண மிஸ்டேக்கு, ஓகே இது நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் இருந்தால் போதும், இந்த பிரச்சனையை இன்றைக்கி சால்வ் பண்ணால் போதுன்றப்போ இந்த வேலை கொண்டு போனதுக்கு வந்து ஒரு ஷோவுடைய டீமுக்கு வந்து ஒரு பெரிய கிரெடிட்ஸ் ஆக்சுவலாக கண்டிப்பாக கொடுத்தாங்க. ஏன்னா அது உங்களுக்கு பாதி சேஃப்கார்ட் பண்ணியிருக்கும். கரெக்ட். இப்போ நீ நார்த்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருப்பாங்க, ஒரு பையனுக்கு 2 பொண்ணுங்களை பிடிக்கும், அந்த 2 பொண்ணுங்களும் சண்டை போட்டுக்குவாங்க. ஒரு பொண்ணை வந்து 2 பசங்களுக்கு பிடிக்கும், அவங்க 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க. பட் இந்த ஷோவில் 12 இண்டிவிஜுவல்ஸ், அந்த 12 பேருக்கு பின்னாடியும் ஒரு ஆழமான ஒரு கதை இருக்குது. அவங்க வாழ்க்கையில் வந்து வழியெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் இன்டிமெசி பெரிய விஷயமா இருக்காது. அவங்களுக்கு வந்து நம்ம மனசை புரிஞ்சுக்கணும், நம்மளோட வழியை புரிஞ்சுக்கிற ஒரு ஆள் வேணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு லைன். இதை பார்க்குற யங்ஸ்டர்ஸ் வந்து லவ்வை இப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னும் தெரியும். எனக்கு வர நிறைய மெசேஜஸ், வீணாக்கு வர நிறைய மெசேஜஸ் வந்து ஏன் அவ்வளோ பாசிட்டிவாக வருதுன்னா அவங்க அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஷோ வரும்போது ஐ ஆல்சோ ஹேட் டபுள் தாட்ஸ். பட் ஆனால் ஆஸ் அ பர்சனாக வந்து நான் யூஸ்வலாக லைக் முன்னாடி வருஷத்தில் லைக் ஐ டோன்ட் மீட் நியூ பீப்புள். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் பி இன் மை கம்ஃபர்ட் ஜோன். ஸோ நான் மெயினாக அந்த ஷோ வந்ததுக்கு என்னென்னா ஐ வாண்ட் கம் அவுட் ஆஃப் தட் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் மீட் நியூ பீப்புள். அண்ட் ஆல்சோ நான் வந்து ரொம்ப வருஷமாக மாடலிங்கில் இருக்கனால ஒரு மாடல்னா like outer looks வச்சு people easily judge like right from my personal life also. So இந்த ஷோவில் போனால் I want to make people see who really I am. ஸோ அந்த 2 தாட் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. மற்றபடி லைக் I didn't have too much of thoughts. பட் இப்போ வந்து அது லைக் நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டோன்ற ஒரு ஹாப்பினஸ். Yeah, definitely. ஏன்னா நம்ம ஜோன் விட்டு வெளில வரோம், ஒரு பயம் வரும், திரும்பி நம்ம அந்த ஆக்சுவலி இந்த ஷோ போகிறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் வெரி ஹோப்லெஸ் அபவுட் லவ், மேரேஜ் அண்ட் ஆல். பட் ஆனால் ஷோ போனக்கு அப்புறம் அது எனக்கு ரொம்ப பெரிய ஹோப் கொடுத்துருக்கு. ஐ திங்க் தினேஷ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் தட். ஓகே, ஸோ அந்த ஹோப் வந்து லவ், மேரேஜ் எல்லாத்துலையும் வந்து எப்போ மேரேஜ் அது தெரியல. நான் சும்மா தான் இருந்தேன், நீங்கள் தான் அதை எடுத்து கொடுத்தீங்க. நல்ல ப்ரோ, எப்போ ப்ரோ? என்ன கல்யாண மேட்ரிமோனி மாதிரி லட்டு மாதிரி வீட்ல தான் இந்த क्वेश्चन கேக்குறாங்க. நீங்களும் இங்க வந்து அதே क्वेश्चन கேக்குறீங்களே. நீங்க தான் எடுத்து கொடுத்தீங்க மேரேஜ்ன்ற வேர்ட்ஸ். ஹோப் இப்பதான் வந்திருக்கு. நான் மேரேஜ் மேல தான் ஹோப் எப்பன்னு தான் கேட்டேன். நான் உங்களுக்குள்ளன்னு கேட்கவே இல்லையே. அதான் இப்பதான் அந்த ஹோப் வந்திருக்கு. அதனால பார்க்கலாம் பொறுமையா அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி பாஸ்ட் லவ்ல லைக் அந்த எமோஷனல் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்கும். அது ஃபுல்ஃபில் ஆகிறப்போ செகண்ட் லவ் வந்து நமக்கு ஒரு சான்ஸாக கிஃப்டடாக இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆனது இவங்கள்ட்ட, அதேமாதிரி உங்களுக்கு மிஸ் ஆனது அவங்கள்ட்ட இந்த ஷோவில் எனக்கு கிடச்சிது, அவங்கள பார்த்தல இன் பர்சனாக எனக்கு அது கிடச்சிது, அதனால நான் வந்து ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வீணா பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு காலகட்டத்தில் மோஸ்ட்லி லவ்வே வந்து கணக்கு போட்டு கொடுக்குறாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்.
முதல்ல வந்து இப்போ நான் லவ் பண்ணேன்னா தேல் பி செல்ஃப்லெஸ், அந்த அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு அன்கண்டிஷனலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அட்லீஸ்ட் ஃப்ரீயாக லவ் கொடுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும் திரும்ப. வீணா பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட வந்து அந்த கால்குலேஷனே இல்லை. எனக்கு இவர் பிடிச்சிருக்கு, அப்போ நான் பேசுகிறேன், அவன் பண்ணுறானா, அவன் பேசுகிறானா அப்படின்லாம் இந்த டேட்டுக்கு போனால் அவன் பே பண்ணுறானா, கதவை திறந்து விட்றானா, அது மாதிரிலாம் எதுவும் அவங்க பார்க்கறதில்ல. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் என்னோட லவ். எங்க இருக்கீங்க, எந்த ஏரியாவில் இருக்கீங்க இந்த மாதிரி ஆட்கள்? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்காங்க. லவ் அப்படி கால்குலேட் பண்ணி நான் பண்ணுறேன் அவங்களும் பண்ணணும், அவங்க பண்ணலன்னா அவங்க இஸ் நாட் அ குட் லவர் அப்படின்னு கால்குலேட் பண்ண முடியாது. இட் ஹாஸ் டு ஹேப்பன் நேச்சுரலி. அப்படி நேச்சுரலாக லவ் கொடுக்கறது ஒரு ஸ்கில் இயற்கையாக அவங்ககிட்ட இருக்கும். ஐ திங்க் ஷீ இஸ் ரியலி குட் இன் இட். அழகாக சொல்லிட்டார் அவர். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் தான் அதை பீட் பண்ணுற மாதிரி இப்போ சொல்லி ஆகணும். ஸோ என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் லைக் ஐ அட்ராக்ட் ஒன்லி டாக்ஸிக் பீப்புள். ஸோ தினேஷ்க்கும் என்னோட பாஸ்டில் இருந்த ஆட்களுக்கும் லைக் சம்மந்தமே கிடையாது. அண்ட் தினேஷ் மாதிரி ஒரு ஆளை லைக் ஐ திங்க் இது சொன்னா வந்து இட் வில் பி லைக் டூ மச். ரொம்ப வருஷம் கழிச்சு இல்ல பரவாயில்ல சொல்லுங்க, அப்பதான் நீங்க சொல்லணும். தினேஷ் இப்போ ரிலேஷன்ஷிப்பை மட்டும் வச்சு நான் சொல்லலை, ஆஸ் அ ஃப்ரெண்டாவும் சரியும் எல்லாத்துலேயுமே ஹீஸ் ஜஸ்ட் பர்ஃபெக்ட். அண்ட் நான் இந்த ஷோ போகும்போது நான் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக இருந்தேன். அண்ட் வெளில வரும்போது ஐ எம் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன் நவ். ரைட் ஃப்ரம் நாட் ஓன்லி ரிலேஷன்ஷிப் பொறுத்து இல்லை, லைக் எல்லாத்துக்குமே he will say different things, like even in my personal life also, like நான் மேரேஜ் சொன்ன மாதிரி எங்களுக்குள்ள நடக்கிறத பற்றி கிடையாது. நீ மேரேஜ் பண்ணலனா, my mom is a single parent, so I have shared all that to him. ஸோ அவர் நீ வந்து தனியாக இருக்கனா, if you decide it will be okay. ஸோ அதை பற்றி நிறைய விஷயம் சொன்னார். அண்ட் there are a lot of things to say. இப்போ நம்ம தனியாக இருக்கிறப்போ ஓகே, நமக்கு பிடிச்ச மாதிரி நிறையா இருப்போம். மேபி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி பர்சனாக இருப்போம். பட் வரவங்க டீ பர்சனாக இருக்காங்கன்னா எப்போயாவது ஒரு ஒன் டைம் டீ எடுத்துப்போம். லைக் நமக்குள்ளே அந்த சேஞ்சஸ் வந்து நம்மளை அறியாமல் நடக்கும் வித்தவுட் ஃபோர்ஸ். பட் அது லேட்டராக நமக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டேனே, ஓகே இந்த மாதிரி பேசு. Actually it's the opposite way, because நான் நிறைய காஃபி குடிப்பேன். He doesn't drink coffee, he doesn't drink tea, and he's very health conscious. ஸோ நான் ஷோ உள்ள ஃபுல்லாக அவங்க கூட இருக்கும்போது நான் வந்து ஐ ஸ்டார்டட் கண்ட்ரோலிங் மை செல்ஃப், நாட் டு ட்ரிங்க் டூ மச் காஃபி. அது எனக்கு வந்து அவன் சொல்லலை, ஆட்டோமேட்டிக்காக அது எனக்கு வந்து இப்போ நான் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வந்து ஏதாவது போண்டா வடை அந்த மாதிரி நான் யூஸ்வலாக நிறையா சாப்பிட மாட்டேன். பட் ஆனால் அங்கே சாப்பிடலான்னு தோணும். பட் ஆனால் சின்ஸ் ஹீ ஆல்சோ டசன்ட் ஈட், ஐல் பி லைக் நானுமே சாப்பிட மாட்டேன். அது ஆட்டோமேட்டிக்கா அது தானே எனக்கு வந்து இட் ஹேப்பன். இட்ஸ் நாட் லைக் ஹீ இஸ் டெல்லிங் மீ நாட் டு டு. ஓகே, சொல்லி வராம அது ஆட்டோமேட்டிக்கா. நீங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ எங்க ரெண்டு பேரும் ஷோல பார்த்தவங்களும் சரி, இப்போ வீணா சொல்லும் போதும் சரி, நாங்க சூப்பர் சிங்க்ல இருக்கோம், லைக் செம்மையா பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மேட்ச் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல தான். பட் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் ப்ரிஃபரன்சஸ், என்னுடைய ப்ரிஃபரன்சஸ் வந்து கம்ப்ளீட்லி வேறு. பட் அப்படி ப்ரிஃபரன்ஸ் வேறையாக இருக்கிறவங்க வந்து ஒன்றா சேர்ந்து இருக்க முடியாதுன்னே இல்லை. இப்போ அவங்க காஃபி குடிப்பாங்க, காலையில் எந்திரிச்சோடனே காஃபி குடிப்பாங்க. அவங்க குடிக்கிற காஃபி நான் குடிச்சேன்னா வாந்தி வந்து எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓ அப்படியா? ஆனால் எனக்கு பிடிக்கும், பட் டெய்லி குடிக்க மாட்டேன், சும்மா எக்ஸாஜரேட். அண்ட் அவங்க வந்து அது மாதிரி தான். அவங்க வந்து பண்ணுற சில விஷயங்கள் வந்து நான் பண்ணவே மாட்டேன். பட் அது வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போது நான் வந்து ஒருத்தவங்களோட லைக் ட்ராவல் பண்ணுறேன், அவங்க என் பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னா, அவங்க நான் என்ன சாப்பிட்றோம், இப்போ நான் வந்து போண்டாலாம் சாப்பிட மாட்டேன், அவங்க போண்டாலாம் பிடிக்கும். அப்போது அவங்க சாப்பிட்றது எனக்கு ஓகே தான். பட் நான் சாப்பிட்லன்னு அவங்க சாப்பிட வேணாம், சாப்பிட தோண மாட்டேதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நேச்சுரல் வே ஆஃப் கிவிங் லவ் தான் நான் சொல்கிறேன். இப்போ அவங்க அப்படி பண்ணும்போது அது நேச்சுரலி எனக்கும் வரும். அப்போ நானும் சில விஷயங்கள் பண்ணேன். ஓகே, நம்ம இப்போல்லாம் வந்து இப்போ வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா, சரி ஓகே நம்ம போகும்போது அப்படியே காஃபி குடிச்சிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்பேன். நான் இல்லை, அவங்க ஓகே புரியுது அவங்களுக்கு அப்படின்னு. அப்போ அவங்க மட்டும் காஃபி வாங்கிக்குவாங்க. ஸோ அந்த கில்ட்டை வந்து நான் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், ஏன்னா நான் காஃபி குடிக்கிறது இல்லை, அவங்க மட்டும் குடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ லவ் வந்து இது மாதிரி நேச்சுரலாக இட் ஷுட் கிவ் அண்ட் தென் ரிசீவ். ஸோ அது வரப்போ பயங்கர லைக் நம்ம one more thing which I noticed, நான் யூஸ்வலாக வந்து ஐம் மச் கம்ஃபர்டபுள் இன் வேரிங் வெஸ்டர்ன் க்ளோத்ஸ். பட் ஆனால் வீட்டு உள்ளேயே சின்ஸ் எனக்கு 2 days தான் இருந்தனால நான் ஐ டென்ட் பேக் மச் ஆஃப் இண்டியன் வேர். பட் ஆனால் தினேஷ்க்கு வந்து இது வரைக்கும் அவன் என்கிட்ட சொன்னதில்லை. பட் ஐ நோ ஹீ லைக்ஸ் இண்டியன் வேர் ஆல்சோ. அதனால ஐ எம் ட்ரைங் டு
அப்பப்போ எப்பயாவது அப்படி அவங்க கஷ்டப்பட்டு போட்ட இந்தியன் வேர் தான் இது பாருங்க எப்படி இருக்கு. அப்படியா? இந்தியால எந்த ஸ்டேட் இது சொன்னீங்கன்னா இந்தியன் பெங்கால் கேட்டோட ஃபுல்லா ஒரு கொலாபரேஷன்ல போட்டிருக்கீங்க. இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஆக்சுவலா. பட் ஆனா அவங்க வந்த உடனே உங்க ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்துட்டு இது சேஞ்ச் பண்ணலாம் லைட்டா சொன்னாங்க. ஓகேவா? சோ ஐ மீன் இப்படி நல்லா இருக்கும் அப்படி நல்லா இருக்கும். ஆமா, அவன் கர்லி ஹேர் இருந்தது. he wanted to straighten it. ப்ரோ வந்து எந்திரன் படத்துல வர மாதிரி சேஞ்ச் எல்லாம் பண்ணுவாரு ஸ்பாட்ல. எங்களுக்கா பண்ணி காட்டுங்க ப்ரோ. எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப உள்ள எந்திரன்ல வர மாதிரி செகண்டுக்கு செகண்ட் ஹேர் ஸ்டைல் மாத்துவாரு. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சவங்களை வந்து எனக்கு க்ரூம் பண்ணுவேனா, லைக் I'll dress them up புதுசா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ். நான் உள்ளே ஷோலே நிறைய வந்து இந்த ட்ரெஸ் போடு அந்த ட்ரெஸ் போடுன்னு சொல்லியிருக்கேன். I love doing that. கடைசியா அவங்க கேட்ஸ்க்குலாம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மாட்டினது நான் தான். அந்த மாதிரி. ஓகே, லைக் தேர்ட் பர்சன் கேன் பி எனி ஒன், லைக் அது லிவிங் மீயா இருக்கலாம், நம்ம செல்ஃப் தாட்டே இருக்கலாம். ஏதோ ஒன்று இடையில வரப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வரும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு தேர்ட் பர்சன் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் வந்தது உங்களுக்கு என்ன இந்த ப்ராப்ளம்? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அதுதான். இல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்னா இல்ல ரெண்டு தேர்ட் பர்சன் ஃபேக்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்தது தேஜஸ், செகண்ட் வந்தது வந்து ரெக்ஸ். ஓகே, இப்போ ரெண்டுமே வந்து யூஷுவலா நம்ம இயல்பான அந்த வாழ்க்கையில தினசரி வாழ்க்கையில மீட் பண்ணக்கூடிய ஒரு சேலஞ்ச் தான். தேஜஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வீணா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்போ இப்போ வீணா கிட்ட இருந்து அந்த ரெசிப்ரோகேஷன் வரல அப்படிங்கும்போது அவரால் அந்த ரிஜெக்ஷன் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அவர் வந்து இப்போ என்ன சொல்லுவோம், அந்த பையன்கிட்ட போகாத, உன் அழகு உனக்கு தெரில, உன்னுடைய நீ வந்து யூ டிசர்வ், அது மாதிரி அதே எக்ஸாஜரேட்டட் வெர்ஷன் தான், அதோட ப்ரொலாங்ட் வெர்ஷன் தான் ரெக்ஸும். ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், எப்படி வந்து நம்ம ஓகே வீணா கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், வீணா வந்து பேசி இதை பிரிக்கலாம் அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, 2 தடவையுமே ஐயோ வீணா வந்து விட்டு போயிடுவாங்களோ, இல்லை வீணாக்கு அவங்கள பிடிச்சிருமோ அப்படிங்கிற கொஸ்டினே இல்லை, டவுட்டே இல்லை. இப்போ தேஜஸ் வந்தப்பெல்லாம் எனக்கும் வீணாக்கும் அதை பற்றி நாங்கள் பேசிக்கவே இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் பேசுனதும் சரி. ரெக்ஸ் வந்தப்பவும் ஏன் அது ஒரு பேச்சு பொருளாக மாறுச்சு அப்படின்னா, அது அந்த நாங்கள் 2 பேர் பேசுறதுக்கே எங்களுக்கு டைம் கிடைக்காத அளவுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, லைக் 5 minutes தான் நான் கிட்ட பேசியிருப்பேன், அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. ஓகே, நீங்க சொல்லுங்க. ரெக்ஸுக்கும் தேஜஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நான் வந்து தேஜஸ் கிட்ட வந்து லைக் சொல்லிட்டேன் எனக்கு தினேஷ் தான் பிடிக்கணும்னே, அவர் அதை விட லைக் கட் பண்ணிட்டாரு பேசுறதே. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பேசிட்டு இருந்தோம். பட் ரெக்ஸ் எப்படின்னா, அவர் வந்து ஒரு வாட்டி ஒரு மாதிரி பேசுவார், ஓகே நான் அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், வில் பி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவார். அந்த நெக்ஸ்ட் செகண்ட் அப்படியே வேற ஆள் அன்னியன் மாதிரி பேசுவார். ஸோ எனக்கு வந்து சின்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 15 days நம்ம ஃபோன்ஸ் இல்லாமல் வெளியுலக பார்க்காம இருந்தனால எனக்கு அது வந்து இட் வாஸ் லைக் டூ மச். அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நான் ஹேண்டில் பண்ணதே கிடையாது, லைக் நாட் ஈவன் ஒன்ஸ் இன் மை லைஃப். ஸோ அது வந்து எனக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து என்னென்னா, மற்றவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றது லைக் நான் ரொம்ப எம்பத்தி பார்ப்பேன். ஸோ அதுதான் ஐ திங்க் இது வந்து நவ் ஐ லேர்ன்ட் அ லெசன். ரெக்ஸ் மாதிரி ஒரு ஆள் வந்தால் நம்ம பாவம் பார்க்கவே கூடாது, பிகாஸ் அவர் என்ன அப்படி டார்ச்சர் பண்ணா. ஓகே, நீங்கள் ஆன் த ஃபேஸ் சொல்லிட்டீங்க, ஷாக் ஆகிட்டேன் நான். ஓகேவா, ப்ரொமோக்காக நிறைய ப்ரொமோஸ் லைக் உங்களோடதே வந்ததப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, என்னதான் இது வந்து எமோஷன் கோத்ரூ பண்ணுற ஒரு சீசனாக இருந்தாலும் ஒரு யூஎஸ்பிக்காக லைக் ஒரு கொஞ்சம் ஒரு க்யூட்டான ஒரு ஃபிசிக்கல் இன்டிமேசி இருக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த விஷுவல்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து அது பாதியிலே கட் ஆகிடும். ஆக்சுவலாக இந்த கம்பேட்டபிலிட்டிலாம் கேட்பாங்களே, இந்த கல்யாணத்தில் சங்கீத்லாம் கேட்குற மாதிரி, வென் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கிஸ் இன் செகண்ட் லவ்? ஃபர்ஸ்ட் கிஸ் ஞாபகமே இல்லை. ஆனால் நீங்கள் ஞாபகம் இல்லைன்னீங்களா? அதான் ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போ என்னென்னா, இந்த இன்டிமேசின்னு சொல்லி நம்ம இந்த கிஸ் பண்ணுறது ஹக் பண்ணுறது அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அன்பின் வெளிப்பாடு தான். இப்போ அது வந்து நம்ம ரொம்ப ரொமான்டிக்கலாக கிஸ் பண்ணணுன்னு போகிறதில்ல. இப்போ நான் இது வரைக்கும் நம்ம செகண்ட் லவ் ஷோவில் வந்து ப்ரோமோஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து அவங்க வந்து வருத்தமாக இருந்திருப்பாங்க, இல்லை அழுதுருப்பாங்க. இப்போது முத்தம் காமத்தில் கலந்ததில்லை அப்படின்ட்டு மகள்களை பெற்ற தந்தைக்கு மட்டும்தான் தெரியும்னு ராம் சார் சொல்லுவார். இப்போது ஏன் ஒரு ஃப்ரெண்டே ரொம்ப அழுகுறாங்க அப்படின்னா நம்ம ஹக் பண்ணுறோம். ஸோ ஹக் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த லவ் இல்லை இன்டிமேசி அப்படிங்கிற ஒரு சின்ன இதுக்குள்ளே வந்து நம்ம சுருக்கிட முடியாது. நாங்கள் எங்களுக்குள்ளே இருந்த மோஸ்ட் ஆஃப் த இன்டிமேசி வந்து அது மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அது வந்து அவ்வளோ அழகான ஒரு விஷயம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டா இட் வில் பி பெட்டர் அப்படின்ற. கரெக்ட். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர்.